ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பவுச்சுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பீஸ் வெட்டணும்னு பார்த்தோம். இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேக்னெட்டுக்குன்னு வச்சுருக்க 3க்கு 9.25 இருக்கிற பீஸை கார்னரில் ஒரு 2 மடிப்பு மடித்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த கிளாத்து தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த கிளாத்தில் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து 9.25க்கு 4ன்னு இருக்கிற பவுச், அதாவது ஏடிஎம்முக்குன்னு நம்ம வச்சுருக்க பவுச்சு, அதை 2 மடிப்பாக ஒரு கார்னரில் மடித்து அதையும் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 பீஸையும் தனியாக வச்சிரும். அடுத்து 14.25க்கு 9.25ன்னு எடுத்த 2 பீஸையும் எடுத்துக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 பீஸில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து அதில் 3/4 பாகமாக மடித்து வெட்டிக்கணும். 3/4 பாகம்னா ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு வெட்டிக்கலாம். இந்த இது எதுக்கு தனியாக வெட்டுறோம் அப்படின்னா, ஜிப்பு வைக்கிறதுக்காண்டி 5 இன்ச்சு கரெக்டாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜிப்பில் ஃப்ரண்ட் சைடு வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போடணும். ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி விட்டு அதை ஒரு அமுக்கு தையல் போட்டுடணும். அப்போ தான் ஸ்டிச்சிங் நல்லா ஃபிட்டாக நிற்கும். பவுச் சீக்கிரம் தையல் விடாமல் நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் மீதி இருக்க பார்ட்ஸ் எடுத்து அது மேலேயே வச்சு பேக் சைடு அப்படியே வச்சு தைச்சிடணும். தையல் போடையில் ஒரு தடவைக்கு 2 தடவை தையல் போட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து அதே மாதிரி திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஜிப்போட எட்ஜில் ஒரு தையல் போட்டணும். இது எதுக்காண்டினா, அப்போ தான் ஜிப்போவில் அந்த ரன்னர் வெளியில் வராமல் இருக்கும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரன்னர் ஜிப்பு மட்டும் தனியாக கழண்டுட்டு வரும். இதனால தான் அந்த ரன்னர் கழண்டு வராமல் இருக்க 2 எட்ஜ்லேயும் ஒரு ஸ்டிச்சிங்கை போட்டணும். இப்போ 2 பீஸையும் ஒன்றா வச்சு சரிசமமாக பார்த்துக்கிட்டு 4 கார்னரையும் ஸ்டிச் பண்ணிடணும். கார்னர் ஸ்டிச் பண்ணையில் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இல்லாட்டி ஒரு பீஸ் மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி வந்துடும். அது மாதிரி இல்லாமல் நல்லா கையை வச்சு அமுக்கி தைங்க. அப்போ தான் கேப் இல்லாமல் ஸ்டிச்சிங் அழகாக விழுகும். இப்போ எக்ஸஸாக பீஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏடிஎம்க்கு வைக்கிறதுக்கு அந்த பார்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை மடித்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மேக்னெட்டுக்குன்னு தைச்ச பீஸை ஸ்டிச் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். மேக்னெட்டை அதில் வச்சு ஒரு அமுக்குனிங்கன்னா அதில் ஒரு மார்க் விழுவும். அந்த மார்க்கை வச்சு 2 ஹோல் போட்டுக்கணும். சிசரை வச்சு ஹோல் கரெக்டாக விழுவணும், இல்லாட்டி பட்டன் ஸ்டிஃபாக நிற்காது. அதே மாதிரி கீழ் சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஹோல் பண்ணி மேக்னெட்டை மாட்டிடுங்க. இந்த பவுச் நீங்கள் இதில் தான் செய்யணும்னு இல்லை,
எந்த ட்ரெஸ்ஸில் வேணாலும் செய்யலாம், எந்த கிளாத்தில் வேணாலும் செய்யலாம். ஒரு சிலர் வந்து அவங்கவுங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பவுச் எடுத்துகிட்டு போகலான்னு ஆசைப்பட்றவங்க. அது மாதிரி உள்ளவங்க இது மாதிரி குட்டி குட்டியாக நிறையா பவுச் தைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும். இப்போ எக்ஸஸாக பீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஏடிஎம்முக்கும் வச்சுருக்க பவுச்சை வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. ஒரு வேளை எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். பர்ஸோட எட்ஜில் ஒரே ஒரு பைப்பிங் மட்டும் செட் பண்ணிடணும். அதை மடித்து இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டணும். பைப்பிங் தைக்கையில் பிசுறு தெரியாமல் நல்லா உள்ளே மடித்து விட்டு அழுத்தி தைங்க. அப்போ தான் பைப்பிங் ஃபினிஷிங் வந்து அழகாக தெரியும். இப்போ நம்ம அந்த ஏடிஎம்முக்கும் வச்சுருக்க அந்த கிளாத்தில் எக்ஸஸாக இருக்கிற பீஸை வெட்டிட்டு அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ரெண்டு எட்ஜையும் நல்லா தைச்சிடணும். இப்போ ஏடிஎம் ஹோல் வந்து ஒரு சிலர் வந்து சிங்கிளாக இருக்கணும்னு வேணுவாங்க, ஒரு சிலர் வந்து எனக்கு டபுள் லேயராக வேணும்னு கேட்பாங்க. சிங்கிள் வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம், இல்லை டபுள் லேயர் வேணும் அப்படின்னா நடுவில் ஒரே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பவுச் அப்படியே பேக் சைடு திருப்பி சென்டராக வச்சு ஒரே ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட்டுருங்க. இது மாதிரி போடுறனால உங்களுக்கு ஏடிஎம் வந்து 2 பார்ட்டாக வரும். இப்போ பவுச் அப்படியே மடக்கி வச்சு 2 கார்னரையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. கார்னர் ஸ்டிச் பண்ணல கவனமாக தைங்க, இல்லாட்டி தையல் ஒவ்வொரு நேரம் உழுவாது. நல்லா அமுக்கி வச்சு தைச்சிருங்க. இது ஜீன்ஸ் கிளாத்தில் தைக்கிறனால தான் இவ்வளோ ஹார்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா உங்களோட சாரீ ப்ளவுஸு இல்லை சுடிதார் பிட்டு இது மாதிரி இதில் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா தைக்கலாம். இந்த கிளாத்தில் தான் தைக்கணும்னு இல்லை, எதில் வேணாலும் தைக்கலாம். உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக என்ன கலர் தோணுதோ அதில் அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸஸாக உள்ள பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு கரெக்டாக நேராக இருந்தால் தான் பைப்பிங் நிறையா ஃபிட் ஆகும். இப்போ எல்லா எட்ஜுமே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஸ்டிச் ஆகிருக்கா, 2 பார்ட்டாக இருக்கா, கரெக்டாக ஸ்டிச்சிங் எல்லாம் உளுந்துருக்கா, ரன்னர் கேப் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பைப்பிங் செட் பண்ண போகிறோம். பைப்பிங்க்கு செட் பண்ணையில் அந்த பவுச்சுக்கு அதுக்கு பத்தலை அப்படின்னா இன்னொரு பீஸ் எடுத்து சைடு கார்னர் தைச்சிடணும். ஒரே கிளாத்தாக இருந்தால் தான் பைப்பிங் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கடைசி நேரத்தில் 2 துணியும் வச்சு அட்டாச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு உள்ளே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு தைக்கணும். அப்படியே கார்னரில் ஃபுல்லாக தைச்சிக்கிட்டே வரணும். கார்னர் வரையில் கரெக்டாக பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி 3 கார்னர்லேயும் தைச்சிடணும். இதை அப்படியே பின்னாடி பக்கமாக திருப்பி இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டுருங்க. கடைசியாக ஃபினிஷ் பண்ணல எக்ஸஸாக உள்ள துணியை வெட்டிட்டு கரெக்டாக அந்த எட்ஜு முடிகிற இடத்துல லைட்டாக மடக்கி உள்ளார அடிச்சிருங்க. இப்போ என்னென்னா கார்னரை இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா திருப்பி மடிக்கையில் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் எதிர்பார்த்த பவுச் ரெடி. சின்ன பவுச்சு தானே இல்லை, இது மாதிரி எல்லா பவுச்சும் தைக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.